மீத்தேன் எரிவாயு திட்டத்தை தடை செய்தது போல ஷேல் எரிவாயு எடுப்பதற்கும் அனுமதி இல்லை என்று தமிழக அரசு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் அறிக்கையாக அளிக்க வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். காவிரி டெல்டா மாவட்டங்களான நாகை, திருவாரூர், தஞ்சை ஆகியவற்றில் ஷேல் எரிவாயு எனப்படும் படிமப்பாறை எரிவாயு எடுப்பதற்கு மத்திய அரசு கடந்த 2013ஆம் ஆண்டு உத்தரவிட்டது. இந்த திட்டத்திற்கு தடை விதிக்க கோரி காவிரி விவசாயிகள் சங்கம் சார்பில் PR பாண்டியன் உள்ளிட்டோர் தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கு நீதிபதி ஜோதிமணி, சுற்றுச்சூழல் நிபுணர் PS ராவ் ஆகியோர் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜராகிய வைகோ படிம எரிவாயு எடுக்க தடை செய்ய வேண்டும் என்று கூறினார். அப்போது குறுக்கிட்ட ONGC வழக்கறிஞர் வாசலாமணி, படிம எரிவாயு எடுப்பதற்கு மத்திய அரசு எந்த அனுமதியும் வழங்கவில்லை என்றும் மறைமுகமாக எந்த பணியையும் ONGC நிறுவனம் மேற்கொள்ளாது என்றும் தெரிவித்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த வைகோ, எரிவாயு இருப்பது பற்றிய சோதனை செய்யும் போதே சுற்றுப்புற சூழல் பாதிப்பு ஏற்படுகிறது என்று வாதிட்டார். இருதரப்பு வாதங்களை கேட்டறிந்த நீதிபதிகள் ONGC நிறுவனம் படிம எரிவாயு எடுப்பது தொடர்பாக 3 வாரத்திற்குள் தமிழக அரசு தனது நிலைப்பாட்டை தெரிவிக்க வேண்டும் என்று கூறி மனு மீதான விசாரணையை அக்டோபர் 28ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ, மீத்தேன் எரிவாயு திட்டத்தை தடை செய்து ஷேல் எரிவாயு திட்டத்திற்கும் தடை விதித்து அறிக்கை தாக்கல் செய்தால் காவிரி டெல்டா விவசாயிகளுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அடைவர் என்று தெரிவித்தார். கேஸுக்கு எப்படி ஒரு நிபுணர் குழுவை எக்ஸ்பர்ட் டெக்னிக்கல் கமிட்டி அமைத்தாரோ அதே போல முதலமைச்சர் அவர்கள் இந்த பாறை படிம எரிவாயு பிரச்சனையிலும் நீங்கள் இந்த நீதிமன்றத்தில் 24ஆம் தேதி வாய்தாவுக்கு வருகிற போது தமிழ்நாடு அரசு நாங்கள் ஒரு கமிட்டி அமைக்கப் போகிறோம் என்று தெரிவித்தால் அது காவிரி தீர மக்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான வாய்ப்பாக இருக்கும்.